உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஊழியக்காரராக இணைந்து நாம் தியானிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரெண்டு முரண்பாடு இருக்குது. அங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு முரண்பாடு. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது வசனத்துல மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை அப்படின்னு. அதுக்கு அடுத்த வசனத்துல அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த வசனம் பாருங்க, 13வது வசனத்துல ஆகிலும் ஜனங்க மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. 14 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். முதல் வசனம் சொல்லுது யாருமே கிட்ட வரல. அடுத்த வசனம் சொல்லுது நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு. பார்க்கறதுக்கு ரெண்டு முரண்பாடை போல இருக்கும். பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? என்ன ஆதங்கம் இருக்குது? அப்போஸ்தலர் காலத்தை போல ஒரு அற்புதம் நடக்கணும், அப்போஸ்தலர் காலத்தை மாதிரி ஒரு எழுப்புதல் வரணும், ஆதி அப்போஸ்தலர் காலத்தை மாதிரி கண்டிப்பா வரும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கையோட இருக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், அப்போஸ்தலர் கால அற்புதங்கள் நடக்க வேண்டுமே அப்படின்லாம் பாடுறோம். ஆனா அப்போஸ்தலர்கள் காலத்தினுடைய அற்புதம் இயேசு இருக்கும்போது எழுப்புதல் வந்துச்சா, இயேசு இல்லாத போது வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் இயேசு அப்போஸ்தலரோடு இருக்கும்போது எழுப்புதல் வரல. இவ்வளவு பெரிய மாற்றம் வரவே இல்லை. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. நம்ம அதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் இது நடக்குது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு இது நடக்குது. ஆனா பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர் ஒருத்தர் அங்கதான் இருந்தாரு. 3.5 வருஷம் அவங்க கூட தான் இருந்தாரு. ஆனா அப்பொழுது இவர்களுக்குள்ளே இந்த மாற்றம் வரல, இந்த எழுப்புதல் வரல. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு வந்தார், மிகப்பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. இங்க இருக்கிற அத்தனை பேருமே, நான் இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே ஒரு வைராகியத்துக்கு தான் ஆரம்பிச்சோம். இங்க யாருமே தானாய் வரவில்லை இல்லையா? யாருமே சும்மாவும் அந்த மினிஸ்ட்ரிக்கு வரல. நம்ம எல்லாருமே எப்படி மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம்னா ஒரு வைராகியத்தோடு கூட, ஒரு அழைப்பை பெற்று நான் சாதிக்கணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தோட தான் வந்தோம். ஆனா எத்தனை பேர் அந்த ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கிறோன்றத கேள்வி. ஐயா சொன்னாங்க 80 ரன்னிங் அப்படின்னாங்க. அப்ப 80 ஓடிக்கொண்டே இருக்கிறார், 80 ரன்னிங் ஓடிட்டே இருக்கிறார். ஆனா நாம ஓடுறோமாங்கிறத கேள்வி. நமக்கே ஒரு நேரத்துல ஒரு சோர்வு வந்துருச்சு, ஒரு டயர்ட்னஸ், அந்த ஊழியத்துல நமக்கு ஒரு அசதி. சரி இவ்வளவு பண்றோம், என்ன மனுஷியா ஒன்றும் ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு நமக்கு நாமே ஒரு டயர்ட். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டபோது இந்த வசனத்துல அதுக்கான ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதம் அல்லது அவர்கள் காலத்தினுடைய ஒரு எழுப்புதல் நம்முடைய காலத்துல அப்படி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமாக ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அது நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், முயற்சியில செய்ய முடியும். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 11வது வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. மிகுந்த பயம். இந்த பயம் தான் ஊழியத்தினுடைய மிக முக்கியமான மூலதனம். என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு பயம் உண்டாகும். ஆனா நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற பயம் இல்லை. நாம விசுவாசிய பயமுறுத்தி வச்சிருக்கிறோம். அந்த பயம் இல்லை. எந்த பயம்? விசுவாசியை என்ன சொல்லி பயமுறுத்தி இருக்கிறோம்? ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நீ நாசமா போயிடுவ, நீ உருப்பிட மாட்ட, நீ சபிக்கப்பட்டு போயிடுவ, தசமமானிக்கு கொடுக்காட்டி நீ அவ்வளவுதான், செத்த முடிஞ்ச காலி, நீ வா நடுத்தரல நாசமா நிற்ப. இப்ப விசுவாசி நம்ம கிட்ட அன்பா சபையில இருக்கிறான்னா பயந்து இருக்கிறான்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள அவன் இருக்கும்போது உங்களிடத்துல எந்த இடத்துல அன்பாக தான் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. நாம அவனுக்குள்ள ஒரு மாம்ச பயத்தை உருவாக்குறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா அவ்வளவுதான். அதுலயும் விசுவாசி யாராவது திடீர்னு கணக்கு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து, என்ன பார்த்து நீ கணக்கு கேட்கிறியா, நீ என்ன ஏன் அவன் கணக்கு கேட்கக்கூடாது? ஏன் கணக்கு அவன் கேட்கணும்? நம்மள ஏன் கேட்கக்கூடாது? நமக்கு காசு கொடுக்காத, நமக்கு சம்பந்தம் இல்லாத, நமக்கு எதுக்குமே ஒன்றுக்குமே சம்பந்தம் இல்லாத அரசாங்கம் கேட்கும்
நமக்கு? கொண்டு போய் கொடுக்குறோம் தானே. அவனா நம்ம போஷிக்கிறான், அவனா நம்ம கொடுக்குறான், எதுவும் கிடையாது. ஆனா அவன் கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனா அதே நேரத்துல நமக்கு வார வாரம் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் வருது. அப்ப நம்ம கிட்ட கணக்கு கேட்கும் போது நம்மளால அவனுக்கு என்ன கொடுக்க முடியல, கணக்கு கொடுக்க முடியல. அதான் அந்த பிரச்சனையே. அதனால நம்ம அவனை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமுறுத்தி வச்சிருக்கிறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாது, கரங்களை உயர்த்தக்கூடாது, நாவுகளை அசைக்கக்கூடாது. அதாவது ஊழியக்காரனுக்கு விரோதமாக தீங்கு பேசக்கூடாது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கக்கூடாது. ஆனா விசுவாசி சில நேரங்கள்ல தனக்கு உண்டான சந்தேகத்தை அவன் ஏன் கேட்கிறான்? என் பாஸ்டர் நல்லவர், என் ஊழியக்காரர் நல்லவர், நான் கொடுக்குற ஊழியம் பெஸ்ட், நான் நல்லதுக்கு தான் தரேன் அவன் தெரிஞ்சுக்க விரும்புறான். ஏன் அதை நம்ம அவனுக்கு கொடுக்க கூடாது? அந்த கணக்கை ஏன் கொடுக்க கூடாது? நான் என்னுடைய ஊழியத்துல என்னை பத்தி நான் சொல்லல. நான் பெரும்பாலும் ஒரு எவாஞ்சலிஸ்டா ஒரு டீச்சரா இருக்கிறேன். நான் வந்து பாஸ்டர்ஸ் மத்தியில பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா எனக்கு ஒரு காரியம் நான் சொல்லுவேன். நான் வருஷத்துக்கு 52 சர்ச்சுக்கு போறேன். நான் என்னுடைய ஊழியமே சபைக்குள்ள தான் இருக்குது, சபைக்கு வெளியே கிடையாது. நான் எவாஞ்சலிஸ்ட் கிடையாது, நான் டீச்சர். அப்ப நான் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 சபையை பார்ப்பேன், 50 ஊழியக்காரர்களை பார்ப்பேன், 50 வகையான விசுவாசிகளை பார்ப்பேன், 50 வகையான கமிட்டியை பார்ப்பேன், 50 வகையான மூப்பர்களை பார்ப்பேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்ப நான் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் தம்முடைய ஊழியக்காரன் எதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ரோல் மாடலா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அவன் நமக்கு காசு கொடுக்க அவன் ஒரு நாளும் பயப்படவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஆனா என் ஊழியக்காரன் நல்லவனா இருக்கணும்னு நான் விரும்புறான், அவ்வளவுதான். நம்ம கிட்ட ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று உண்டாகணும், ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வரணும். நம்ம கிட்ட அந்த பயம் இல்லை பாருங்க. இதுதான் நம்முடைய மூலதனம். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. 5 வகையான ஊழியம் இருக்கு. 5 வகையான ஊழியத்துக்கும் 5 வகையான அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகத்துக்கு ஒரு பயம் இருக்குது. அதை பார்க்கும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு பயம் உண்டாகும். நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது, நம்முடைய நீதியை பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். யோசித்து பாருங்க, கர்த்தர் எலியாவை அபிஷேகம் பண்றாரு. எலியாவை பார்த்த உடனே ஆகாபுக்கு பயம் வருது. எலியா ஒத்த மனுஷன், வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனா இப்போ ஆகாபு ஒரு நாட்டுக்கே ராஜா. அவன் என்ன பண்றான்? எலியாவை தேடுறான். கர்த்தர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பின்னு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19 இந்த சம்பவம் இருக்கு. நீ போய் காண்பின்னு சொல்றாரு. ஆனா எலியா என்ன பண்றான் தெரியுமா? தன்னை போய் ஆகாபுக்கு அவன் காண்பிக்கவே இல்லை. போகிற வழியில ஒருத்தனை பார்க்கறான், அவன் பேர் ஒபதியான்னு. அவன்கிட்ட சொல்றான், எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுங்கிறான். கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீ போய் உன்னை எங்க காட்டு? ஆகாபுக்கு காண்பி. அப்படின்னா எலியா என்ன பண்ணிருக்கணும்? நேரா அரண்மனைக்கு போய் ஆகாபு கிட்ட ஆண்டவர் என்ன காட்ட சொன்னான்னு சொல்லணும். ஆனா எலியா சொல்ற வார்த்தை என்ன? நான் எலியா வந்திருக்கிறேன்னு போய் யாருக்கு சொல்லு? ஆகாபு கிட்ட சொல்லுன்னா. சொன்ன உடனே ஆகாப் ரதத்தை எடுத்துக்கிட்டு வந்தானா இல்லையா? வந்தா பாருங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பயம். உங்ககிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வந்து என்ன பவர் இருக்குன்றது முக்கியம் இல்லை. உங்க கூட இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் ஒண்ணு உங்க மேல இருக்குது. அந்த அபிஷேகத்தை கண்டு ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று உண்டாகும். அது ராஜாவுக்கும் உண்டாகும், விசுவாசிக்கும் உண்டாகும். அந்த பயம் யோவான் ஸ்நானகனை கண்டு ஏரோதுக்கு இருந்தது. அந்த பயம் இயேசுவை கண்டு அங்கிருந்து அத்தனை பேருக்கும் இருந்துச்சு. அந்த பயம் அப்போஸ்தலரை கண்டு அத்தனை பேருக்கும் உண்டாயிற்று. அதான் பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏன்? மூலமா உன்னை பார்த்தாலே அந்த ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வரணும். முன்னாடி எல்லாம் நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன்ல உள்ள ஊழியக்காரங்கிட்ட போய் முன்னாடி நிக்கிறதுக்கு விசுவாசிகள் பயப்படுவாங்க. என்ன காரணம்? அடிப்பாரா? மாட்டாரு. அங்க போய் என்ன ஒண்ணும் கிடையாது. அவர் மேல இருக்கிற அபிஷேகம் அவங்க நிக்க வைக்கிறதுக்கு பயப்படும். முன்னாடி போன உடனே அவனே தானா பாவரிக்க பண்ணுவான், அவனே போன காரியத்தெல்லாம் செய்வான். அவன் போய் அப்படியே கூடி நிற்பான். சில ஒரு பரிசுத்தவனை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். அவன் சர்ச்சுக்கு போறான், பாஸ்டர் கூப்பிடுறாரு, தம்பிங்க வா அப்படின்னு. என்னாச்சு? எக்ஸாம்ல எழுதிய பேப்பர்ல ரிசல்ட் வந்துச்சா? ஒண்ணுமே சொல்லலையே. அப்போ அவன் மறைச்சிட்டான், பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை. அப்ப சொன்னா, பாஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டா, ரிசல்ட் வந்துருச்சு. என்னாச்சு? 5 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா பாஸ்டர் கொஞ்சம் கேவலமா இருக்குன்ட்டு, பாஸ்டர் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா. கண்ணை
பண்ணிட்டு பாஸ்டர் சொன்னானா, இல்லையே நீ 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகல ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு. இதுதான் ஊழியக்காரன் மேல இருக்கிற அபிஷேகம். அவன் முன்னாடி ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஊழியக்காரன்கிட்ட கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரனே போய் சொல்றான். ஊழியக்காரனே போய் சொல்றான். எப்படி அவன் வாயிலிருந்து வார்த்தை வல்லமையா வெளிப்படும் சொல்லுங்க? எப்படி வெளிப்படும்? அவனை பார்த்தா எப்படி பயம் வரும்? கீழே உட்கார்ந்திருக்கிற விசுவாசிக்கு நம்மளை பார்த்த மேல என்ன வரணும்? ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும். நாம அந்த பயத்தை பிசிக்கலி கொண்டு வரோம். மேல நின்றுகிட்டு நம்ம அவனை எப்படி பேசுறோம்? பயம் உண்டாக பேசுறோம். அதுக்கு 2 சாட்சி வேற சொல்லுவோம். உங்களோட ஊழியக்காரன் வந்து தப்பா பேசிட்டான், மறுநாளே பார்த்தா நாண்டு கொண்டு செத்தான். இப்ப நம்ம அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்? நீ என்னை பத்தி பேசின, நீ நாண்டு கொண்டு சாப்பிட. இப்ப நம்ம அப்படி அவனை அடக்கி அடக்கி வச்சதுனாலதான் யூடியூப்ல அத்தனை பேர் எழுப்பிட்டான். இப்ப எவனையுமே உங்களால அடக்கவே முடியல பாருங்க. அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான் பாருங்க. இஷ்டத்துக்கு எல்லாரும் பத்தி பேசுறான். உண்மையும் பேசுறான், பொய்யும் பேசுறான், கண்டதை பேசுறான். ஏன் இப்படிப்பட்டவன் எழுப்புறான் தெரியுமா? அவனுக்கு நம்மளை பத்தின ஸ்பிரிச்சுவல் பயம் இல்லை. இப்ப அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும்னா அதுக்கு நம்ம வேலையா இருக்கணும். ஏன் எலியா பார்த்து ஆக பயந்தான்? எலியா சொல்லும் போதெல்லாம் ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பினாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப இந்த ப்ராபசி எலியா சொன்னதா ஆண்டவர் சொன்னதா? இந்த ப்ராபசி ஆண்டவர் சொன்னாரா எலியா சொன்னதா? எலியா தான் சொன்ன, ஆண்டவர் சொல்லல. அவன் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லல. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்ட். உன் வார்த்தை அந்த இடத்துல கர்த்தர் கனப்படுத்தி எலியா சொல்றான். அவன் சொன்ன உடனே கர்த்தர் கனப்படுத்தி 3 வருஷம் பனி மழை பெய்யாம நிறுத்திட்டாரு. ஏன் நிறுத்துறாரு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவை பார்த்தா ஆகாபுக்கு பயம் தானாய் வரும். ஏன்? நீ கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டீங்கன்னா வேற யாருக்கு முன்னாடி நிக்கலாம், உங்களுக்கு பயம் வராது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதே கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்து போனாங்க தெரியுமா? நீ ஆராதனையில போறதுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிக்க சொன்னாங்க. ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் செய்தி கொடுக்கணும், 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் நிக்கணும். 3/4 மணி நேரம் செய்தி கொடுக்க போறோம்னா 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னைக்கு நாம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதே கிடையாது. தேவ சமூகத்தில் என்பது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஏரியால ஒரு மீட்டிங் இருக்குது. அங்கே ஊழியக்காரர்கள் கூடுகை, இங்கே மாவட்ட கூடுகை, அங்கே சினாடு கூடுகை. 6 நாளுக்கும் 6 மீட்டிங் வச்சிருக்கிறோம். அதுவும் நான் சொல்ல போறது எல்லாமே உங்களை பத்தி இல்ல. நான் சொல்றது எல்லாமே நார்த் கொரியால இருக்கிற ஊழியக்காரங்களை பத்தி. சரியா? நீங்க யாருமே தப்பா எடுத்துக்க கூடாது. நம்மளை பத்தி சொல்றாருன்னு சொல்லி. ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க சரியா? நான் பேசுறது எல்லாமே சவுத் கொரியால, நார்த் கொரியால, கம்போடியாவில், அந்த பக்கம் தாய்லாந்து பார்டர்ல இருக்கிறவங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். வாரத்துக்கு 6 நாள் மீட்டிங். காலையில கிளம்பி போயிடுறது. போகும்போதே கேட்கறது வெஜிடேரியனா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி போட்டு அந்த மீட்டிங்க்கு போயிடுறது. முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்குறது. அப்புறம் சாயங்காலம் கிளம்பி வீடு வீடா போறது. அதுக்கு பேர் ஹவுஸ் விசிட்டிங். தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறோம், ஊழியக்காரனுக்கு முன்னாடி நிக்கிறோம், எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறோம். எப்ப தேவனுக்கு முன்னாடி நிக்கிறோம்? தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுல காலையில் எழுந்திருச்சு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சு. நம் பரிசேயர் சதிசேயரை விட நம்முடைய நீதி பெருசா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. சாதாரண யூதன் ஒரு நாளைக்கு 7 தடவை ஜெபம் பண்ணுவான். தானியேல் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணுவான். நம்ம ஒரு வருஷத்துக்கே 3 தடவை தான் ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றது புரியாது. காலையில காத்திருக்கிற அனுபவம் கிடையாது. வசனம் தியானிக்கிறது கிடையாது. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்
விக்குது, அதையும் வாங்கிக்க வேண்டியது. இங்க இருந்து பிரசங்கத்தை எடுக்க வேண்டியது, இங்க இருந்து குட்டி கதை எடுக்க வேண்டியது, ரெண்டுத்தையும் சேர்க்க வேண்டியது, சேர்த்து அடிச்சிட வேண்டியது, 3/4 மணி நேரத்தை ஓட்டிட வேண்டியது. அப்புறம் வந்து படியை யார் மேல போறது? விசுவாசி மேல போறது. என்ன படி போறது? இப்பெல்லாம் ஜனங்க வசனமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பான்? சொந்த கதையும் சோக கதையும் பேசினா எப்படி வசனம் கேட்பான்? நாம கொடுக்கிற சாப்பாடு தேவனிடத்துல இருந்து வாங்கி கொண்டு வந்திருக்கிற வானத்தின் மன்னாவா இருந்தா அதை அவன் பிட்டு சாப்பிடுவான். நாம கர்த்தருக்கு வாங்கி கொடுக்கிறோம். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் சனிக்கிழமை முழுக்க காத்திருப்பாங்க, உபவாசத்தோட காத்திருப்பாங்க. சனிக்கிழமைக்கு பேரே ஆயத்த நாள் கூட்டம். அதுக்கு பேரு ஆயத்த நாள். எதுக்கு ஆயத்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்த நாள். சனிக்கிழமை நம்ம என்னைக்கு காத்திருக்கிறோம்? நான் வந்து யாரையும் குற்றப்படுத்தணுங்கிறது இல்லை. அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதம் அல்லது ஒரு எழுப்புதல் எப்படியாவது வருகைக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துடும். அப்பதான் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள்ல ஒரு 10ல் 1 பங்கையாவது நம்ம கூட்டிட்டு மேல போக முடியும். நாம இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்? நம்ம ஒரு மினிஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சு? நல்ல ஜாலியா 6 நாளும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்தை பாருங்க, 6 நாள் வேலை செய்யறான், 1 நாள் லீவ் எடுக்கிறான். நம்ம ஆண்ட பாதி பேர் 6 நாள் லீவ் எடுக்கிறான், 1 நாள் தான் வேலை செய்யறான். 6 நாள் லீவ். ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் கடை திறக்கிற மாதிரி திறக்கிறது. அதுவும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்திலையும் ஒன்றும் சாரமும் இருக்காது, உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. படியத்துக்கு மொத்தமா யார் மேல போறது? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிடத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து விசுவாசிகளுக்கு கொடுப்பீர்களானால் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து வசனத்தை அவன் கேட்பான், அசரவே மாட்டான். 3 நாள் உட்கார்ந்து கேட்பான். பேசுறது இயேசுநாதரா இருக்கணும். 3 நாள் இல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து பேசுறத கேட்பான். பேசுறது பரிசுத்த ஆவியா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த வாரத்தில் நடந்த நல்ல வாட்ஸ்அப் கதையை நாள் எடுத்துக்கிறோம். அப்புறம் சபையில நடந்த 2 பிரச்சனையை கையில வச்சுக்கிறோம். மேல ஏறி மாம்சத்துல அடிக்கிறது. ஒரு விசுவாசி செய்த தப்பை வச்சுக்கிட்டு 50 விசுவாசி திட்டுறது. பொதுவா அடிக்கிறது. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நீ அவ்வளவுதான். மிச்சம் 49 பேருக்கு தெரியும் நீங்க அவனை தான் திட்டுறீங்க. நீங்க என்னமோ யாரும் சொல்லாம சொல்றதா நினைச்சுக்கிட்டு பேசுவோம். 49 பேருக்கு தெரியும் நம்ம அவனை தான் திட்டுவாங்க. அவனுக்கும் தெரியும் நம்ம அவனை தான் திட்டுவாங்க. அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவரை பத்தி தெரியும்டா. சபையில் நடக்குது. எங்க ஊழியக்காரன் மேல ஏறி நிற்கும் போது நான் சொல்றேன், முன்னாடி கூட உட்கார்ந்துருப்போம். முன்னாடி வந்து பார்க்கும்போது லிட்டரலா தெரியும், அவங்களுடைய கண்கள்ல ஒரு நெருப்பு தெரியும். அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அக்கினியிலிருந்து நாவுகளை போல வெளியே வந்து உழும். பேசும்போது குற்ற உணர்வு உண்டாகும், பயம் உண்டாகும். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அதுதான் எழுப்புதலுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. சர்ச்சில் கூட்டம் வரமானது. ஏன் இப்படி கூட்டம் வரும்? நீ எழுப்பி நின்று நல்ல பாருங்க, நல்ல ஹோட்டல் எந்த மூலையில வச்சு போடுறான். அவன் நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்க இருக்கிற ஜனங்களும் ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்து அங்க நின்று சாப்பிடுறான். உட்காரத்துக்கு கூட இடம் கிடையாது, நின்று சாப்பிடுறான். ஒரு நல்ல காஃபி கொடுத்தா போதும், 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து காஃபி குடிக்கிறான். அந்த காஃபி நல்லா இருக்கணும். உன் வாயின் வார்த்தை கர்த்தருடன் சாரமேற்றப்பட்டதாகவும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டதாகவும் இருக்குமானால் பல மைல் தூரத்தில் இந்த ஜனங்களோட வார்த்தையை கேட்டு சபைக்கு வருவார். நிச்சயம் வருவார். நம்ம எப்படி நிற்கிறோம்? காலையில மனைவி எழுப்புறாங்க, அப்பா ஆராதனைக்கு போலையாப்பா, டைம் ஆகி போச்சு. நேரம் என்ன? 6. எழுப்பக்கூடாதா? 6 மணி ஆச்சு. அந்த அம்மாவை திட்டிட்டு இருக்கிறவனெல்லாம் திட்டிட்டு 6 மணி ஆராதனைக்கு 5:30 மணிக்கு எழுப்புறீங்க, உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு எழுப்புறதுக்கு அறிவில்லை, எழுப்புற அம்மாவுக்கு அறிவில்லை. திட்டிட்டு வந்து நேரா நிக்கிறது மேல பொரியாத. எப்படி வாயிலிருந்து வார்த்தை வரும், அந்த வார்த்தை எப்படி வல்லமையா இருக்கும், அந்த வார்த்தைக்கு எப்படி ஜனங்க ஒப்பு கொடுப்பாங்க? உன்னோடு கூட கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய பயம் உண்டாகும். அந்த பயம் வந்துருச்சுன்னா ஜனங்கள் உன்கிட்ட அப்படியே வர்றதுக்கு பயப்படுவாங்க, உன்னை பத்தி பேச பயப்படுவாங்க, கையை நீட்ட பயப்படுவாங்க. எலியா வந்து சொல்றான் உபதியா கிட்ட, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. உபதியா சொல்றான், ஆண்டவனே நீ சொல்லிடுவ, கர்த்தர் கூட வேற எங்கேயாவது போயிடுவாரு, ராஜா என்ன திட்டுவானே. எலியா சொல்றான், போ, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். பட தளபதி பயப்படுறான், ராஜா பயப்படுறான். இன்னைக்கு நம்ம எவனை பார்த்தாலும் பயப்படுறோம், எவனை கண்டாலும் பயம்.
இருக்கும். ஏன் நம்ம தெருவுல வந்தோம்? சோதரம் பிரதர் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சர்ச்சு பார்ப்போம். ஏன் 2-3 பேர் கொஞ்சம் வித்தியாசமா வருகிறார்கள். ஏன் பயம்? என்ன பயம்? ஆண்டவர் இல்ல, அவ்வளவுதான். உங்ககிட்ட கர்த்தர் கிடையாது. நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன் தான் எவனையும் பயப்பட மாட்டான். ஏன்னா நீ கர்த்தரையே பார்த்தாலு வேற எவனை வேணாலும் பூமியில பார்க்கலாம். ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பயம் வரல? அவன் கர்த்தரை பார்த்தவன். அவன் நேபுகாத்நேச்சரை சொல்றான், போட வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நேபுகாத்நேச்சர் யார் தெரியுமா? அன்னைக்கு உள்ள அமெரிக்கா மாதிரி அவன் வல்லரசு, அதோடைய பிரசிடென்ட். அவனை பார்த்து சொல்றான், சார் நீ சொன்னாலும் வணங்க போக மாட்டேன், ஒருவேளை திரும்ப செத்தாலும் வணங்க மாட்டேன், வேலையை நீ பாருங்க. கடைசியில நேபுகாத்நேச்சார் தான் முகம் குப்புற விழுந்தானே ஒழிய ஒரு நாளும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முகம் குப்புற விழவே கிடையாது. இன்னைக்கு நம்ம கையில் தூக்கிட்டோம்ல, முதுகு குடிச்சிருச்சு இல்ல, சபைக்கு பணக்காரன் வந்தானா நம்ம பிரசங்கம் மாறிடுது இல்ல, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஆள் வந்தோடனே பயம் தானா வருது இல்ல. இல்லைங்க, அவங்க பவர்ல இருக்கிறாங்க. என்ன பவர்ல இருக்கிறாங்க? ஹிட்லரை விடவா? நேபுகாத்நேச்சாரை விடவா? பார்வோனை விடவா? யாரை விட பவர்ல இருக்காங்க? ஆகாபை விடவா? இந்த சபை இருக்குது. நீங்க சொல்றமே, நம்ம சொல்றமே, நாம சபை கட்டிருக்கிறோன்னு. இந்த சபைய 4000 வருஷமா கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. 2000 வருஷம் இஸ்ரவேலர்கள், 2000 வருஷம் நம்ம. இந்த சபை அத்தனை சாம்ராஜ்யங்களையும் பார்த்திருக்கு, அத்தனை சர்வாதிகாரிகளையும் பார்த்திருக்கு, அத்தனை ராஜகுமாரத்திகளை பார்த்திருக்கு, எல்லா விதமான மோசமானவனையும் பார்த்திருக்கு, சிங்கத்தை பார்த்திருக்கு, கரடியை பார்த்திருக்குது. எல்லாம் செத்து போயிட்டான். சபை மட்டும் இன்னும் ஜீவனோடு கூட நிக்குது. ஏன்னா கர்த்தருடைய ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயம். திடீர்னு எங்க ஊர்ல மதமாற்றம் தலைச்சட்டம் போட்டாங்க. இந்தியாலே எங்க கிடையாது, சவுத் இந்தியாவோட கூட கிடையாது, எங்கேயும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. நம்ம போட்டுச்சு. போட்ட உடனே நம்ம ஊழியக்காரங்களுக்குலாம் வைராகியம் எப்படி வச்சு தெரியுமா? அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கத்துக்கணும், ஒரே வைராகியம். அத்தனை அசிஸ்டன்டையும் கூப்பிட்டாங்க. இனிமேட்டு நான் ஞானசானம் கொடுக்க மாட்டேன்பா, நீ தான் கொடுக்க. என்ன வைராகியம் பாருங்க. ஏன்னா அம்மா சொல்லிருச்சு, ஞானசானம் கொடுக்கறவங்கலாம் புடிட்டா இருந்துச்சு. அப்புறம் ஞானசானம் எடுக்க வரவங்கலாம் சர்டிபிகேட் கேட்டு எழுதி வாங்கினாங்க. நான் சுய நினைவோடு ஞானசானம் எடுக்கிறேன். ஏன்னா ஞானசானம் எடுக்க பைத்தியமா வந்து எடுக்குவாங்க. எதுக்காக? ஒரு வேளை நாளை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் காட்டுவதற்கு. ஏன்னா உள்ள போக பயம், உள்ள போகிறதுக்கு பயம். கொஞ்சம் வந்து போலீஸ்காரர் விசாரிச்சா எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்க தான் ஞானசானம் கொடுத்தீங்க. சத்தியமா இல்லைங்க, இவர் எங்க சபையே இல்லைங்க. என்ன இப்படி சொன்னீங்க? நான் ஊழியக்காரனே இல்லைங்க. என்ன இப்படி சொன்ன? ஐயோ, நான் கிறிஸ்தவனே இல்லைங்க. கதை புரிஞ்சு. எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? எதை கண்டாலும் பயம், விசுவாசியை கண்ட பயம், எதை கண்டாலும் பயம். அப்புறம் எப்படி? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலரை கண்டு அவர்கள் பயந்தார்கள். கிட்ட வரத்துக்கு பயப்படுறாங்க, சேர துணியவில்லை. ஏன் துணியல? ஏன் கிட்ட வர பயந்தான்? இந்த பயம் ஏன் வந்துச்சு தெரியுமா? ஒண்ணு, அவன் மேல இருந்த அபிஷேகம். அது கர்த்தரால் வந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா உன் மேல பயம் தானா வரும். அதை நீங்க உருவாக்கவே வேண்டாம். நல்ல ஆவியில நிரம்பிட்டு அபிஷேகத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்க தேவனோட நடக்கிற மனுஷனா பாருங்க, உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா சபைக்கு பயம் வரும். இதை நீங்க உருவாக்கவே வேண்டாம். தனிப்பட்ட முறையில் உருவாக்கவே வேண்டாம். உன் ஊழியத்து மேல அவருக்கு ஒரு மரியாதை வரும், உன் ஊழியத்து மேல அவருக்கு ஒரு பயம் வரும். ரெண்டாவது, ஏன் அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று? அடுத்த கேள்வி, ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் வந்துச்சு? அந்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சபையார் எல்லாருக்கும் கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இவைகளை கேள்விப்பட்டன. எவைகளை? மேற்கண்ட பேதுருவுடைய அந்த 10வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 10வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? அனனியா சபீராவுடைய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல நடந்த உடனே, அங்க நடந்த அந்த காரியத்தை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? அது என்ன சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அனனியா சபீரால் எல்லாத்தையும் விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அதில் ஒரு பாகத்தை வைத்துக் கொண்டு ஒரு பாகத்தை கொடுத்தார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை கொடுத்துறான். 50% கொடுத்துருக்கான்.
சரியா? அவன் என்ன வச்சுக்கிட்டான்? 50%. கொடுத்தது 50%. 50% வாங்கினவன் கேட்கறான், இவ்வளவுதானா? அவன் கேட்ட கேள்வி அவ்வளவுதான், இவ்வளவுதானா? அதுக்கு அவன் சொன்னது அவ்வளவுதான். அவன் சொன்னா, பொய்யா சொல்ற நீ, பரிசுத்தாவிக்கு முன்னாடி பொய் சொல்றியான்னா அவன் செத்தான். ஒரு 3 மணி நேரம் கழிச்சா ஒய்ஃப் வரா, அவகிட்டையும் கேட்டான், அவளும் அதே சொன்னான், பொய் சொல்றதுக்கு நீங்க ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி அவனும் செத்தான். இப்ப யோசித்து பாருங்க, இவனுக்கு இந்த நியாய தீர்ப்பு கொடுக்குறான்ல, இவன் கொடுத்தது ஒரு வகையான நியாய தீர்ப்பு. ஊழியக்காரன் யாரும் கொடுக்குறான்? விசுவாசிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறான். இந்த நியாய தீர்ப்பு அவன் கொடுக்குறான்ல, எப்படி இவனால நியாய தீர்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு தெரியுமா? ஒரு பங்கு 50% வச்சுக்கிட்டு இருந்தவங்கிட்ட என்ன இல்ல? உண்மை இல்ல, பொய் இருந்துச்சு. 50% வாங்கினான்ல, இவங்கிட்ட என்ன இருந்துச்சு? 2 பேருக்கு அமௌண்ட் சேர்ந்தான். ஆனா இவங்கிட்ட இருந்தது உண்மை, அவங்கிட்ட இருந்தது பொய். அவன் காசு தான் இவன் வாங்கினான், ஊழியக்காரன் வாங்கினான். ஆனா ஊழியக்காரன் நியாய தீர்ப்பு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்னா, அவங்கிட்ட இருந்தது இவங்கிட்ட இருந்தது ஒரே அமௌண்ட் தான், ஆனா இவங்கிட்ட இருந்தது உண்மை. வாங்கின பணத்துக்கு எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். இவன் சொல்றது எல்லாம் நடந்துச்சு. அதனாலதான் இவன் மேல அவனுக்கு பயம் வந்துச்சு. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு விசுவாசி எவ்வளவு கொடுக்குது? சபைக்கு எவ்வளவு கொடுக்குது விசுவாசி? கொடுக்குறாங்களா இல்லையா? இல்ல நீங்க கொடுக்கறத பார்த்தா, நீங்க பார்க்கறத பார்த்தா எப்படி இருக்கு? எங்க யாரும் கொடுக்குறேன், அவங்க கிட்ட வாங்கினதுக்குள்ள கத்தி கதற வேண்டியதா இருக்கா? அதுக்குன்னு தனியா ஒரு மெசேஜ் எடுத்து பாட்டு பாடி இதெல்லாம் சொன்னதான் கொடுக்குறாங்க. நம்ம என்னத்த சொல்ல அப்படிங்கிறீங்களா? பொதுவா எவ்வளவு கொடுக்குறாங்க? 10ல் 1. அனனியா சபையில எவ்வளவு கொடுத்தாங்க? 10ல் 5. 5 வச்சுக்கிட்டு 5 கொடுத்துட்டான். 5 கொடுத்தவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தா 5 வாங்கினவன். இப்ப நம்ம எவ்வளவு வாங்குறோம்? 1 தான் வாங்குறோம். அவன் எவ்வளவு வச்சுக்கிறான்? 9 வச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு நம்ம மேல பயம் இல்லை. பாருங்க, புதிய ஏற்பாட்டுடைய உபதேசமே வேற. நம்ம புதிய ஏற்பாட்டு உபதேசத்தையே இன்னும் வரல யாருமே. புதிய ஏற்பாட்டு உபதேசம் தான் தசமாம் காணிக்கையே இல்ல. நான் இப்படி சொன்ன நிறைய பேர் கோவம் வந்துடும். அது எப்படி தசமாம் காணிக்கை இல்லைங்கிறீங்க? எப்படி? புதிய ஏற்பாட்டுல தசமாம் காணிக்கையே கிடையாது. எல்லாவற்றையும் வித்து தருத்தருக்கு கொடுத்தான். எல்லாவற்றையும் வித்து அப்போஸ்தலர் பாத்திரம் வச்சாங்க தான். அவனுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவனுக்கு வேறுபதை வச்சுட்டு மிச்சத்தை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அதான் நியூ டெஸ்ட்மெண்ட். அதான் நியூ டெஸ்ட்மெண்ட் லால இருக்கு. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? சரி, ஓகே, பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டா அப்படின்ட்டு 9 வச்சுக்கணும். 9 வச்சிருக்கிறவங்கிட்ட உண்மை இல்லை. இல்ல விசுவாசிட்ட என்ன இல்லை? அவங்ககிட்ட உண்மை இல்லை. அவங்ககிட்ட பொருளாசை இருக்கு, பணத்தாசை இருக்கு. அன்னைக்கு எவ்வளவு உள்ள, அன்னைக்கு இல்லாத எவ்வளவோ பாவம் இன்னைக்கு விசுவாசிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களாலே என்னாலே அவனுக்கு நியாயத்துக்கு கொடுக்க முடியுதா? ஏன் முடியல? ஏன் நம்மளால நம்ம சொல்றது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம மேல அவனுக்கு பயம் வரல? ஒரே ரீசன், 9 இருக்கிறவங்கிட்ட உண்மை இருக்குதோ இல்லையோ, 1 இருக்கிறவங்கிட்ட உண்மை இல்லை, அவ்வளவுதான். 5 பாகத்தை வச்சிருந்தவங்கிட்ட உண்மை இருந்துச்சு, சொன்னா செத்தாம. இன்னைக்கு 1 தான் வச்சிருக்கோம், நம்ம கிட்ட 1 தான் கொடுக்குறான். அந்த 1ல கூட நம்ம கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம வாங்குற ஆஃபரிங் காணிக்கைக்கு நம்ம எப்படி உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமான்னு பார்க்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம கிட்ட அது இல்லை. விசுவாசிகிட்ட சொல்லும் போது சபையில ஒவ்வொரு சபையிலும் மினிமம் 2 வகையான 3 வகையான காணிக்கை இருக்குது. ஒரு சபையில 19 வகையான காணிக்கை வச்சிருந்தாங்க, போட்டே வச்சிருந்தாங்க. கிராம மையத்துக்கு கொடுக்கவும், மிஷனரிக்கு கொடுக்கவும், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கவும், தசமா கொடுக்கவும், காணிக்கை கொடுக்கவும், விதவைகளுக்கு கொடுக்கவும், ஏழைகளுக்கு கொடுக்கவும் ஒரு 19 வகை வச்சிருந்தாங்க. அவன் கொடுக்க ரெடி. ஆனா கொடுக்கிறவங்க கிட்ட இல்லாத உண்மை வாங்குறவங்க இருக்கணும். நம்ம கிட்ட மிக முக்கியமான 3 விஷயம் இருக்கணும். 1, பணத்துல உண்மை இருக்கணும். 2, பொருள்ல உண்மை இருக்கணும். 3, பழகுறதுல உண்மை இருக்கணும். நான் கொஞ்சம் அதை வெளிப்படையா சொல்லணும்னா, பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை 3ஐயும் ஜெயிக்கும். 3லும் கரெக்டா இருக்கிற ஊழியக்காரன் கிட்ட வல்லமை இருக்கும், தைரியம் இருக்கும். அவன் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவனா மாறிடுவான். இன்னைக்கு ஏன் நமக்கு அது இல்லைன்னு தெரியுமா? விஷயம் அதுதான். நம்ம கிட்ட இந்த 3லயும் உண்மை இல்லை.
ஏதோ ஒண்ணுல தவறி இருப்போம், ஏதோ ஒண்ணுல நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேனோ இல்லையோ, ஏன் முன்பாக கர்த்தர் நின்றுகிட்டே இருக்கிறாரு. நான் செய்யறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் யோசிக்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. காணிக்கைய வெளிப்படையா கேட்டு வாங்குற ஒரு குரூப் இருக்கு. அவங்கள மாதிரிலாம் கேட்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகா கேட்டு வாங்குவாங்க. அது ஒரு டீம். இன்னொரு டீம் இருக்கு, காணிக்கையே கேட்க மாட்டான், ஆனா மறைமுகமா கேட்பான். மறைமுகமா கேட்பான். இவன் கேட்கறாங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா வெளிப்படையா தெரியாது. நான் சொல்றது புரியுதா, புரியலையா? மிகுந்த உபதிரவத்துக்கு மத்தியிலே நான் முடிவு செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கவலை, ஃபீஸ் கட்ட கூட எனக்கு காசு இல்லை, ஆனாலும் கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி கூட கேட்டார்கள், எப்படியப்பா சமாளிக்க போகிறேன் என்று. நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது அவனுக்கு எதுக்கு? இது அவனுக்கு எதுக்கு? இது உங்க மனைவிக்கு தானே வேணும், 2 பேருக்கு தானே வேணும். நம்ம ஏன் இப்ப அவன் சொன்னோம்? மறைமுகமா சொல்லிடுவோம். வந்தாலும் ஆச்சு, வராட்டியும் ஆச்சு. அப்படியே மீறி வந்தா நான் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்க. புரியுதா? ஆனா அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த மேடருக்கு குறிப்பிட்டு இதை வர்றதுக்கு நமக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஏன் இங்க கொண்டு நிக்க வச்சாரு? ஏன் உங்களை நிக்க வச்சாருன்னா, நம்ம எல்லாம் உண்மை உள்ளவர்கள் என்று கருதி கொண்டு இங்க நிக்க வச்சாரு. இந்த இடத்துல நிற்கும் போது மாம்சத்துக்கு வேலையே கிடையாது. எதுவுமே மாம்சத்துல இங்கிருந்து பேசவே கூடாது. ஏன்னா we are representative of God. நான் கர்த்தருக்காக பேச இங்க வந்திருக்கிறேன். ஹெவன்லி கிங்டம் இருக்கு, அது என்ன தூதனை அனுப்பி இருக்கு. சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் யாரு? எம்பசி. நான் யாரு? நான் ஒரு தூதன், மெசேஞ்சர். நான் என்ன செய்யணும்? ராஜா கொடுக்கறத கூட்டம் குறைக்காம அப்படியே கொண்டு வந்து ஜனங்கிட்ட கொடுக்கணும். அதான் நானு. அதை நான் செஞ்சுட்டா என் கவர்மெண்ட் எனக்கு தேவையானது எல்லாம் பத்திரமா பார்க்கணும். நான் என்ன செய்யறேன்? நான் எனக்கு தேவைய இந்த மெசேஜோட சேர்த்து அடிக்கிறேன். மெசேஜ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது சொல்லுவேன், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன் தெரியும். வர வழியில எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒரு நல்ல வண்டி கூட எங்கிட்ட தெரியும், 2 தடவை ரிப்பேர் ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு நல்ல வண்டி இருந்தா உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் தெரியுமா? கர்த்தர் மெசேஜ் கொடுக்க சொன்னார். இவன் மெசேஜ் கொடுத்துட்டான், கூட எதையும் கொடுத்துட்டான், மொத்தம் அவனை பத்தியும் சொல்லிட்டான். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த திருட்டு பையன் எப்படி பேசுறான் பத்தியா? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கஷ்டப்பட எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு, அவர் அப்படி நினைக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் அவன் இருதையும் கேட்டுள்ளதும் உள்ளதும். அவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா நாசுக்கா மெசேஜ்ல நுழைச்சு அடிக்கிறான் பத்தியா? தூதர்கிட்ட சொல்லுவாரு, அந்த திருட்டு பையன் பாருங்க, நம்ம எப்படி பேசுவான் பாரு, கொரியாக்காரன் எப்படி பேசுவான். இந்த புல்பீட்ல இருந்து பேசும்போது ஒரு பயம் வரணும். I am standing in front of God as the representative of God. நான் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். என் சுய வெறுப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கழட்டி கீழே வச்சுட்டு என் தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் பேச வந்திருக்கிறேன். அப்படி உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிற காரியங்கள் அனலாக இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நியாயத்திற்பா மாறும். நீங்க சொல்றதெல்லாம் நியாயத்திற்பா மாறும். இப்ப நீங்களும் சொல்லித்தான் பாக்குறீங்க இல்ல? சொல்லித்தான் பாக்குறீங்க. நீங்கள் மாத்திரம் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினால் கர்த்தர் உன்னை நொறுக்குவார். பேசிருப்பாங்க அப்படிங்கிறான். நடக்கவும் இல்லை. உங்களுக்கே சில சந்தேகம் வருது, அந்த பிரதர் நம்மளை பத்தி என்னென்னவோ பேசுறாரு. மறுநாள் பிரைஸ்லாடுமா நம்ம எதிரில் இல்ல? நம்மளை பத்தி பேசுறது நமக்கே தெரியும். முந்தின நைட்டு தெரியும் நம்மளை பத்தி பேசிட்டாங்க. மறுநாள் நம்மகிட்ட என்ன சொல்றாங்க எதிரில்? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்களும் பிரைஸ் தி லார்ட். மனைவி சொல்றீங்க, அந்த பிரதர் நம்மளை பத்தி என்னென்னவோ பேசுறாரு, ஆனா நீங்க அடுத்த வாரம் பாருங்க அவன் கார் வாங்கி போடுவான். நீங்க யோசிப்பீங்க, நம்மளை பத்தி இவ்வளவு பேசுறான், ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. நம்ம கிட்ட பண்ணது நம்ம கிட்டே சொல்லுவான், கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன்.
நம்மளும் முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணி சரி போ. ஏன் நம்ம சொல்ற எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம வாயிலிருந்து வரது நியாயத்துப்பா மாற மாட்டேங்குது? மழை பெய்யும்னா பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது. சூரியன் நில்லுனா நிற்கும், நிக்கலாம் நிற்காது. கடல் பலனா பழக்கும், காத்து அழுத்தா நிற்கும். செத்தவன உயிரோட வானா எழுப்போம், கண்டு வானா வரும், காது கேட்கலாம் கேட்போம். நீங்க சொன்ன ஒண்ணுமே இப்ப நடக்கல. ஏன் இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நடக்க மாட்டேங்குது. பேருக்கு ஆண்டவர் மாத்தி பார்க்கிறாரு. நீங்க வேணா ஜோ பண்ணுங்க, பிஜேபி கவர்மெண்ட் வர வேணாலும் அதான் வரும். நீங்க எல்லாம் ஜோ பண்ணீங்களா இல்லையா? ஜோ பண்ணீங்களா இல்லையா? 72 மணி நேரம் ஜோ பண்ணீங்களா இல்லையா? உபவாசம் போட்டு ஜோ பண்ணீங்களா இல்லையா? ஏன் மாறுச்சு? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய ஊழியக்காரன் கேட்டுட்டானா கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். மோசே வந்து கேட்கிறான், நான் போய் பார்க்கணும்னு. அவர் சொல்றாரு, அரிதான காரியத்தை கேட்டாரு. என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனா கேட்டது நீ. உனக்காக நான் கண்மலை வெடிப்பை உண்டாக்குறேன், அங்க ஒரு இடத்த வைக்கிறேன், அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், கையை வச்சு மூடுறேன். அப்ப கூட முன்பக்கத்தை பார்க்க முடியாது, என் பின்பக்கத்தையாவது பார்த்துக்கோ. ஏன் கேட்டது நீ. என் ஊழிய கேட்டுட்டான், அவனுக்காக நான் அதை கண்டிப்பா செய்வேன். பேதுரு சொல்றாரு, நீரையானால் நான் இறங்கி நானும் கடலை நடந்து வரணும். ஆண்டவர் உடனே யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாரு? வா. யோபுவின் புத்தகம் சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர். தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர். அவரை தவிர வேற யாரும் தண்ணி மேல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆனா கேட்டது யாரு? பிரதான சீஷன் கேட்டான், வாடா ஆண்டவரே உங்க மகிமை விட்டு கொடுங்க, பரவாயில்ல வாடா, நீ தானே கேட்ட, ஏன் சீஷன் நீ கேட்டான், வாடா நடுறா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் சூரியனை சந்திரனை உண்டாக்கினவர். என் ஊழியக்காரன் கேட்கறான், நிக்க வைக்க ஒரு 45 நிமிஷம் நிக்கட்டும் பாரு. யோசுவா கேட்கறான், 2 பேரும் அங்கே நில்லுங்க, சந்திரன் அங்கே நிக்கட்டும், சூரியன் இங்கே நிக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நில்லுங்க. என்ன ஆண்டவரே? யோசுவா சொல்லிட்டான் நில்லு. ஏன் நீ பேச்ச உன் பேச்ச என் பேச்ச ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரு? கேட்காட்டி கூட பரவாயில்ல. அவன் என்ன கேட்டான்? பிஜேபி வேணும், அவன் கொடுத்துரு கொடு. அவன் என்ன கேட்கறானோ அகைன்ஸ்டா செய். அப்பனா உன் மேலே என் மேலே அவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கு, எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். ஏன் ஆத்திரம்? ஒரு பங்கு வாங்குற உங்ககிட்ட என்கிட்ட என்ன இல்ல, உண்மை இல்ல. பரலோகம் பார்க்குது. கொடுக்கிற நேரத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, கொடுக்கிற பணத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, கொடுத்த விசுவாசிக்கு உண்மையா இருக்கிறோமா, கொடுத்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, மனைவிக்கு உண்மையா இருக்கிறோமா, பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறோமா, கணவனுக்கு உண்மையா இருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் விசுவாசிக்கு தெரியாது. விசுவாசிக்கு தான் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், பரலோகத்துக்கே தெரியும். மனைவிக்கு தான் தெரியாது. எல்லாருமே ஊழியக்காரங்க தானே. இங்க ஊழியத்தில் அல்லாதவர்கள் யாரும் இருக்கீங்களா? ஐ எம் நாட் இன் த மினிஸ்ட்ரி அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. சந்தோஷம். எனக்கு நம்ம சகோதரர்கள் எவ்வளவு அன்பா வேணாலும் பேசிக்கலாம். வெளியிருந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. பல நேரங்களில் நாம் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத பேசுறவனுக்கு கூட தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீ சிஸ்டர்னு சொல்லும்போது உண்மையிலேயே சிஸ்டரா தான் பேசுறியாரு கர்த்தருக்கு தெரியும். நீ பிரதர்னு பேசும்போது உண்மையிலேயே நீ பிரதரா தான் பேசுறியாரு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏமாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் அமைந்திருந்தா நமக்கு நல்லதுதான். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஊழியத்துக்கு தான், ஊழியத்துக்கு தான். வரலாமா என்ன பார்த்தோம்? கொரியா ஊழியக்காரனே நம்ம முடியாது சொல்ல வேண்டாம். இனிமேல் கேள் வச்சுப்போம். கேள் ஆரம்பிக்கிற ஊழியக்காரனே அந்த நாட்டுக்காரன் வச்சுப்போம். கர்நாடகாவா? நான் சொல்லுங்க, நான் பொதுவா சொல்றேன். நான் பொதுவா தான் சொன்னேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு நான் இல்லை. நீங்க அப்படி வச்சுக்கலாம். நான் அப்படி சொல்லவே இல்லையா. நான் சொன்னதெல்லாம் கான்பூர், காட்மாண்டு அங்கதான். கர்நாடகான நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுவும் கேதான். நம்ம என்ன பேசுறோம் ஆண்டவர் பார்த்துட்டே நிக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன நோக்கத்தில் நுழையணும் கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த வீட்டுக்கு போனா ஆஃபரிங் கிடைக்கும், நீ நுழையிறியா, உண்மையிலேயே அந்த விசுவாசியை ஆசீர்வதிக்கும்படி உள்ளே போறியா, கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு
எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஹவுஸ் லிஸ்டிங்ல காசே வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? வாங்குறது தப்பு இல்லை. முதல் தடவை போகும்போது அவன் வருந்தி கொடுப்பான், ஆனா இவங்க வாங்கவே மாட்டாங்க கையில. ஏன் வாங்க மாட்டாங்க? செகண்ட் டைம் இவங்க வரேன்னு சொன்னா, பாஸ்டர் வராரு, ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும். இந்த எண்ணம் அவனுக்கு வரவே கூடாது. என் பாஸ்டர் என்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான் வராரு, அவர் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாருன்னா, நீ எப்போ வரேன்னு சொன்னாலும் அவன் தைரியமா சொல்லுவான், வாங்க பாஸ்டர் எங்களை வந்து ஜாப் எடுத்துக்கோங்க. அதை கூட உருவாக்க கூடாதுன்னு அந்த ஊழியர்கள் நினைக்கிறார். அவர் சொல்றாரு, நீ காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, அப்படியே பத்திரமா வச்சுக்க, நான் வேணாம்னு சொல்லல, வந்து பெட்டியில கொடு. ஆனா நான் வரும்போது கொடுக்காத, நான் வர்றது உன்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான். முடிஞ்சா காபி கொடு, இல்லாட்டி தண்ணி கொடு, இல்ல விடு, நான் உன்னை ஜாப் பண்ண வரேன். ஊழியக்காரன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசிக்கு வரணும், தேவனுக்கு வரணும். தேவன் பார்க்கிறாரு, நீ எதுக்கு ஊழியம் பண்ற, நீ எதுக்காக நிக்கிற. அந்த ஒரு பங்குக்கு நம்ம எவ்வளவு ஊழியக்காரன் அலையறம் தெரியும். ஒரு பங்குக்கு கிடைக்கிறதா ஒவ்வொரு வச்சுக்கிறான், ஒண்ணுதான் கொடுக்குறான். அந்த ஒன்றை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு, அவனை எவ்வளவு பயமுறுத்த வேண்டியிருக்குது, அவனை எப்படி கதற வேண்டியிருக்கு, கெஞ்ச வேண்டியிருக்கு, கடைசியா அதுக்கு ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்கு. அதுவும் 3 சரணம் 4 சரணம் மொத்தமா பாடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பின்னாடி இன்னும் போடலையே, இன்னும் ஒரு சரணம் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். தேவ சமூகத்துல இருந்து சவால் விட்டு சொல்லுவேன், நீ தேவனால் அழைக்கப்பட்ட உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தால் உன் தேவைகள் அத்தனையும் இவன மூலமா அல்ல, பரலோகமே சந்திக்கும். யாரை கொண்டு தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிகளை வாங்குறது குற்றம் சொல்லல, என் நம்பிக்கை விசுவாசி மேல இல்ல. விசுவாசிக்கு தெரியணும், நான் கொடுக்கிறது எனக்கு ஆசீர்வாதம், இதை வச்சு என் ஊழியக்காரன் ஒன்றும் பிழப்பு நடத்தல. நான் இல்லாத போதே அவன் ஊழியத்தை தொடங்கிட்டான், நான் இல்லாத போதே கர்த்தரவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, அவன் வெறும் போதும் கையுமா வந்தான், அன்னைக்கே கர்த்தரவனை பெரிய பரிகாரமா மாத்திட்டாரு. நான் அல்ல, அவன் நம்பிக்கை கர்த்தர்னு விசுவாசி சொல்லணும். நம்ம மேல அந்த நம்பிக்கை விசுவாசிக்கு வந்துடணும். இன்னைக்கு நம்ம மேல அதுல உண்மை இல்லை, அதனால நம்ம மேல பயம் இல்லை. இந்த 3 விஷயத்துல மட்டும் நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல பயம் வந்துடும், நம்ம மேல மரியாதை வந்துடும். குன்னூர்ல ஒரு ஊழியர் இருக்கிறார், தேவ ஊழியர். அவர் வந்து சர்ச்சை கட்டுறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். இந்த மாதிரி நான் சபை கட்ட போறேன், விசுவாசிகள் கர்த்தர் ஏவுறதை கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். பட்ஜெட் 8 லட்சம் ரூபாய் அவர் போட்ட போது, முடிக்கும் போது 48 லட்சம். இந்த சர்ச்சை கட்டி முடிக்கும் போது 48 லட்சம். 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அது ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அவர் ஒரு பாஸ்டர், ஒரு சபையினுடைய மெயின் பண்ணவர். ஒரு தேவை கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு தேவை வருது. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல, ஜோம் பண்றாரு. ஒரு நாள் ஒரு ஆள் வராரு, பாஸ்டர் நாங்கள் சென்னையிலேருந்து மாத்தலாக்கி வந்திருக்கோம், நாங்கள் உங்கள் சர்ச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் இங்கே வரலாம்னு நினைக்கிறோம், வாங்க. அடுத்த வாரம் வராரு, பாஸ்டர் சபைலாம் கட்டுறீங்க மாதிரி தெரியுது, நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். இவர் சொன்னார், நீங்களே ஒரு வாரமாக தான் வரீங்க, நீங்கள் முதல்ல ஒரு 3 மாதம் வாங்க பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறார், இல்லை பாஸ்டர் எனக்கு ஏவப்படுறேன், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பொறுப்பெடுத்து அந்த 1 லட்ச ரூபாய்க்கான தேவையை அவர் சந்திக்கிறார். சந்திச்சு முடிச்சாரு. அடுத்த வாரம் வந்தார், பாஸ்டர் ஹெட் குவார்ட்டர்ஸில் என்னை திருப்பி அங்கேயே வர சொல்லிட்டாங்க, நான் திருப்பி சென்னைக்கே போகிறேன் பாஸ்டர், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்ட்டு சென்னைக்கு போயிட்டார். இவர் எதுக்கு இந்த ஊருக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் அனுப்பினாரு, அந்த 1 லட்சத்தை கொடுனாரு, வாய்ப்பு திருப்பி கூட்டு போயிட்டாரு. இதுதான் தேவனுடைய சந்திக்கிற முறை. கர்த்தர் உண்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கட்டணமோ செய்யணுமோ சொல்லிட்டாங்கன்னா பரலோகத்திலிருந்து அற்புதமும் அதிசயமாய் கர்த்தர் செய்வார். உன்னை கெஞ்ச விட மாட்டார். யாருக்கிட்டையும் கையை ஊழியக்காரன் கை ஏந்தணும் கர்த்தர் நினைக்கவே மாட்டார். ஊழியக்கார கை என்னைக்குமே இப்படித்தான் இருக்கணும், ஒழிய ஒரு நாள் இப்படி இருக்கவே கூடாது. இந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கை இப்படி இருக்கணும், கேட்கறதுக்கு கை இப்படி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம கை எப்படி ஆகி போச்சு? அதே ஊழியக்காரர் சர்ச்சை கட்டி முடிச்ச உடனே ஒரு விசுவாசி குரூப்புக்கு எழுப்பிச்சு 10 பேர், எப்படி ஒரு 10 கலர் இருக்கும் சபைக்குள்ள, எல்லா சபையிலும் இருக்கும். எழுப்புனா எழுப்பி, பாஸ்டர் கணக்கே கொடுக்கலையே, நீங்க இவ்வளவு வந்திருக்கு, நாங்க
வந்துங்க, ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் வந்தது ஆராதனையில கூட்டம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே சொன்னாரு, கதவை சாத்துப்பான்னு சொன்னாரு. சாத்தின உடனே முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து மொத்த கணக்கு எழுதி வச்சிருந்தாரு. ஒரு பைசா விடாம கணக்கு எழுதியிருந்தாரு. அதுக்கு 3 பேர் உள்ள கமிட்டியை போட்டுருந்துருக்கிறாரு. அந்த 3 பேர் எழுதுனாங்க. எல்லாம் 5-3 அடுக்கா கரெக்டா இருந்துச்சு. வாசல்ல ஒரு டேபிள் போட்டு அங்க வச்சாரு புக்க. இந்த புக்கு வாசல்ல 1 வாரம் இருக்கும். நீங்க அடுத்த வாரம் வர வரைக்கும் எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து நீங்க பாத்துக்கலாம். அடுத்த வாரத்துல புக்கு இருக்காது. கணக்கு கேட்டாலும் தர மாட்டேன், பாக்குறவங்க பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன கணக்கு கேட்க கூடாதுன்னு சொன்னார். சபை கட்டி 10 வருஷம் ஆச்சு. இன்னை வரைக்கும் ஒரு விசுவாசி கூட அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா கரங்களை உயர்த்த மாட்டான், பேச மாட்டான். சபை அதை விட 100 மடங்கு வளர்ந்திருக்கிறது. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய அழகு. என் மேல ஒரு தூசி நீ சொல்ல ஆரம்பிச்சே, அதை வச்சுக்க ப்ரூஃப், இதை வச்சுக்க. சிலர் வேணுட்டே பேசிட்டே இருப்பான், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. சிலர்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு குறை பேசிக்கிட்டே இருப்பான். என்ன செய்தி கொடுக்குறாரு, எப்பவும் இதே தான் பேசுறாருப்பா, விட்டுங்க அவனை. ஆனா நாம தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். குறிப்பா பணத்தில் உண்மையா இருக்கணும். அதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் தேவனுடைய ஊழியக்காரனை நிறுத்தி ஒரு வல்லமையை வெளிப்படுத்தும். உங்கள் மூலம் என் மூலம் ஒரு எழுப்புதல் வரும். இல்லையா? கடைசியாக அப்போஸ்தலர் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது வசனமும் 14வது வசனமும் வாசிங்க. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த வசனம் எவ்வளவு முரணா இருக்கு. ஒருவரும் அவரோடு கூட சேர துணியவில்லை. இந்த ஒருவர்ன்றது யாரு? இந்த ஒருவரும் அவரோடு கூட சேர துணியவில்லை. யார் இந்த ஒருவரும்? எவையவெல்லாம் பொய்க்காரன், எவையவெல்லாம் கணக்கு மறைக்கிறவன், எவையவெல்லாம் அனனியா சப்பீராலோ எவனும் கிட்ட வரதுக்கே பயந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கிட்ட போன செத்து போகும். ஆனால் அதிகமாய் சேர்ந்தான். எவன் சேர்ந்தான் தெரியுமா? எவன் உண்மை உள்ளவனோ, எவன் கர்த்தருக்கு வைராகியமா வாழணும்னு நினைச்சானோ, எவன் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனோ அவெல்லாம் அதிகமாய் சேர்ந்தான். ஒரு ஊழியக்காரனுடைய கூட்டத்தை அது ஸ்பிரிச்சுவல் கூட்டமா இல்ல கதை அடிக்கிற கூட்டமானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஊழியக்காரனோட உட்கார்ந்து பேசுங்க, அவன் வசனத்தை பத்தி முதல் 5 நிமிஷத்துல உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கல, வெட்டி கதை ஆரம்பிக்கிறானா, அது ஸ்பிரிட்ல இல்லாத ஊழியக்காரன். உன்னை பார்த்தாலே அவனுக்கு வசனம் பேச தோணணும். உன்னை பார்த்த உடனே தேவனை பத்தி பேச தோணணும். உன்னை பார்த்த உடனே அரசியல் பேச தோணக்கூடாது. உன்னை பார்த்த உடனே சினிமா கதை பேச தோணக்கூடாது. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களை பார்த்த உடனே வருவான் அங்கிருந்து. எவ்வளவு ஏற்றம் ரொம்ப இந்த இடம், எப்படி பெருசா பக்கத்துல இருக்க இடம் எவ்வளவு காலியா இருக்கு, இப்படியேதான் பேசிட்டு இருப்போம். அவன் வேற எதையும் பேச மாட்டான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, நல்லா விசாரிப்பாங்க. போன வாரம் என்ன செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர், என்ன மெசேஜ் கொடுத்தீங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போயிருந்தீங்களாமே, என்ன நடந்துச்சு. அவன் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுவான். நீ இதுலயே கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் எவன் நம்ம கூட லாய்க்கு உள்ளவன், எவன் லாய்க்கு இல்லாதவன். கூட்டமும் அப்படிதான் சேரும் தெரியுமா உங்களுக்கு? வசனம் பேசுறவனோட வசனம் பேசுறவன் தான் சேருவான், மற்றவன் சேரவும் முடியாது. இவன் வந்தவனே இவன் வசனம் பேசுவானா இவனுக்கு பிடிக்காது. நம்ம வந்தோம், இவர் பாட்டு உட்காந்து வசனம் தாசது பேரு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ எதுக்கு வந்த? வெளிநாட்டில் போய் ஒரு 2 மாசம் தங்குறா, நல்லா காசாமே, ஊழியக்காரங்களாம் போயிட்டு வராங்களாமே. இப்ப எது நல்லா இருக்கு, மத்திய சேவா செய்யக்கூடா. நீங்க என்ன இப்படி சொன்னீங்க? துபாய்க்கு அங்க போங்க, அதுவும் சவுதியில ரியால் நல்ல ரேட் ஆகிப்ப. பாஸ்டர் மீட்டிங் இல்லாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், வீடு வீடா ஜாம் பண்ணாலே போதுமா பாஸ்டர், ஹோட்டல் டிக்கெட் காசு வந்துடும். அப்படியா சொல்ற? ஆட நம்ம ஊழியக்காரர் போயிட்டு வந்திருக்கிறாரு, அவர் வந்து இடம் வாங்கிட்டார் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஜோம் பண்ணுவோம் பாஸ்டர்.
நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோமா? ஏசுநாதருக்கு பக்கத்துல 2 பேர் இருந்தாங்களா? புரியுதா உங்களுக்கு? அதுவே நல்ல ஊழியர்கள் 2 பேர் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர், சபையில எப்ப பண்ணாம எழுப்புதல் வர மாட்டேங்குது, ஒரு ட்ரைனஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் பாஸ்டர்? சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? ஒரு நாள் எங்க சபை கூட்டிங்களா? நீங்க வந்து அவன் அப்படித்தான் பேசுவான் அவங்ககிட்ட, அவனை கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா. புரியுதா? சில ஆள் வந்து உங்கள்கிட்ட டூரிஸ்ட் கைடாவே வேலை செய்வான். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல்பொடி விற்கிறோன்ற மாதிரியே பேசுவான். பாத்துருக்கீங்களா? நான் அந்த ஆளுங்கெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல பேசவே மாட்டேன். ஏன்னா ஏன் ஆவி கெட்டு போவோம். நம்மளே இருக்கிறத ஒஸ்ட். ஆண்டவர் ஏதோ மாத்தி கொண்டு நல்ல குரூப்போட உட்கார வச்சிருக்காரு. இது வந்து திருப்பி நம்ம இழுத்து போயிடும். புரியுதுங்களா? நம்ம ஒன்றும் பெரிய ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை, நம்மளே பக்கா பிசினஸ் மேன். அதை விட்டுட்டு ஆண்டவர் இங்கே கூட்டு வந்தாரு. இவன் இங்கே உட்காந்து மினிஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். நமக்கு அவனை பார்த்தா பாவமாகவும் இருக்கும், பஞ்சத்துக்கு பிசினஸ் பண்ணுவோம், நல்லாவும் பண்ண மாட்டான். நம்மகிட்ட கேட்பான், பிரியாணி போடுமா ஃபர்ஸ்ட், போட்டா சர்ச்சை கட்டலாமா? ஏன்டா 200 ரூபாய்க்கு பிரியாணி போட்டு சர்ச்சை கட்டணும்? பெரிய லெவலில் போடுங்க, ஜீசஸ் காசு மாதிரி 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2500 பேருக்கு, 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 5000, அப்படி போடுங்க. பிச்சை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அது 200 ரூபாய்க்குலாம் பிச்சை எடுக்க கூடாது, நல்ல பெரிய லெவலில் எடுக்கணும். ஓட்டு தேவ சமூகத்தில் முழங்கால போட்டு வானத்துல இருந்து வாங்குறத விட்டுவிட்டு எவ்வளவு கம்பீரமா இருக்கணும், எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு அழகா சாட்சி சொல்லலாம். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு கூட இருந்தால் வேற ஒருத்தரும் எவ்வளவு இல்லைங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. இதே கேட்டு பாருங்க. பாஸ்டர் எப்படி கேட்டீங்க? தரம் போடும் போது கொய்யா போனேன், தரம் போடும் போது சிங்கப்பூர் போனேன், பெயிண்ட் அடிக்கும் போது சவுதி போனேன், அப்புறம் வரும்போது குடும்பம் இல்லை, வீடும் இல்லை, எல்லாம் போச்சு. நிறைய பாஸ்டர் போனோம், பாவமா இருக்கு. என்னாச்சு பாஸ்டர்? சர்ச்சை அசிஸ்டன்ட் கிட்ட நம்பி விட்டுட்டு போனாங்க, திரும்பி வரும்போது சபையை எடுத்துட்டு போயிட்டோம். நான் என்ன ஏன் நம்புனீங்க? உங்க சபை ஏன் அவங்க கொடுத்தீங்க? இல்ல ஒரு மாசம் சவுதியில ஊழியம் வந்துச்சு, உங்களை யார் அங்க போக சொன்னா? புரியுதா? இப்ப ஆடு என்ன நினைக்கும்? சோறு போட வேண்டியவே சவுதியில போட்டாம போயிட்டான். இப்ப இங்க இருக்கிற ஆடு என்ன நினைக்கும்? எவன் சோறு போடுறான்னு பாக்குது. இந்த நல்ல சாப்பாடு போடுறானே, நல்ல சாப்பாடு போடுறான். திடீர்னு இவனும் யோசிக்கிறான், நம்மளே தான் போட்டு கொடுக்கணும், பேசாம ஏன் இந்த ஆட்டை லாபம் கொடுக்கணும், நம்மளே புள்ளி உடலாம் ஓடிட்டு போயிட்டான். என்ன அவனே நினைக்கிறான், ஆடு வேற அவன் பின்னாடி தான் போகுது. ஆடு மட்டும் போனா போதும், பரவாயில்ல. ஒட்டகம் வைக்க போனாங்கல்ல, திரும்பி வரும்போது அவர் குடும்பமும் போயிருது, காண போயிருது. சரித்திரத்திலே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க போன வாரம் தமிழ்நாட்டில். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பாஸ்டருக்கு விரோதமா சபையை உடைச்சிட்டு போய் போன வாரம் ஆவிக்குரிய சபைகளிலே இல்லாத சரித்திர சம்பவம் நடந்துச்சு தமிழ்நாடு. பாஸ்டருக்கு விரோதமா சபையை உடைச்சிட்டு போய் ஒரு 20 ஆத்மாவோட புது சபை ஆரம்பிச்சுட்டாங்க. இது நடக்குமா நடக்காதா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன சரித்திரத்திலே நடக்காதுன்னு சொன்னீங்க, அதை கேட்டீங்க. ஆரம்பிச்சு யார் தெரியுமா? பாஸ்டர். பாஸ்டரோட சண்டை போட்டு பாஸ்டர் சபையை விட்டு பக்கத்து இப்போ என்ன பாஸ்டர் என்ன சொன்னாரு? நீங்க எப்படியாவது சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வச்சு அந்த ஆத்மா கூட்டு வந்துருங்க. நான் கேட்டேன், மனைவி வேண்டாமான்னு. இல்ல, மனைவி வரட்டும், அந்த 10 ஆத்மா 20 ஆத்மா இருக்கு, கூட்டு வந்துருங்கன்னாரு. ஏன்னு கேட்டேன். இதுல இருந்தது 25 தான், 20 அதோட போயிருச்சு, 5 தான் எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய கோமாளித்தனம்.
கெடுதல். சபை என்பது இப்படிப்பட்டதா? ஆண்டவர் எவ்வளவு அழகான ஊழியத்தை நம்ம கையில கொடுத்தாரு. கம்பீரமான ஊழியம் இல்ல, ஆண்டவர் அவ்வளவு அழகா கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, ஒருவரும் அவரோட சேர துணியவில்லை. ஏன் சேர துணியில? அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய விசுவாசம், இவன் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இவன் கூட என்னால நிக்க முடியாதுன்னு அவன் முடிவெடுக்கிறான். அந்த முடிவை உன் மேலே என் மேலேயும் விசுவாசி எடுக்கணும். எங்க பாஸ்டருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. எங்க பாஸ்டருடைய செய்தி மாதிரி இன்னொரு செய்தியை நீ கேட்க முடியாது. உன் விசுவாசி தான் உனக்கு சாட்சி கொடுக்கணும். நீங்க வேற, நீங்க இல்ல, கேட்கக்கூடியக்காரங்க. விசுவாசி வேற நம்ம நிரந்தர அடிமையா வச்சிருக்கிறோமா? 25 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, நம்ம பெருமையா வேற அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இவரு சபை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம கூட தான் இருக்கிறார், ரொம்ப உண்மை உள்ளவர். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சபை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சர்ச்சை தவிர வேற எங்க வேணாலும் சொல்லி பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சர்ச்சை தவிர மிச்ச எங்க வேணாலும் சொல்லுங்க. இந்த இவர் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து படிச்சு இந்த ஸ்கூல்ல இல்லைன்னா நீங்க ஒரு பேஷண்ட் சொல்லி பாருங்க. ஹாஸ்பிட்டல் இவரு ஹாஸ்பிட்டல் கட்ட அன்னைக்கு நல்ல பேஷண்ட், இவர் நம்ம வந்து போகவே மாட்டார். 25 வருஷமா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் படுத்துருக்காங்க. நீங்க வேற எங்க வேணாலும் சொல்லுங்க, எதுல வேணாலும் சொல்லி பாருங்க. இது எப்படி செட் ஆகும் பாருங்க. சபையில ஒரு விசுவாசி எதுக்காக கொண்டு வரப்பட்டான்? அவனை விசுவாசிய சீஷனாக்கி, சீஷனை ஊழியனாக்கி, அவனை வெளியே அனுப்பினான். சபை மேனுஃபேக்சரிங் பிளேஸ். சபை வந்து மேனுஃபேக்சரிங் பிளேஸ். அவன் வருவான், நம்ம அவனை சீஷன் அனுப்புவோம், அவனை ஊழியனாக்கி அனுப்பிட்டே இருப்போம். ஒரு பேட்ச் போகும், ஒரு பேட்ச் வரும், ஒரு பேட்ச் போகும், ஒரு பேட்ச் வரும். நம்ம மிஷனே மாறிடுச்சு. அவன் வந்த உடனே அவனை வாசப்படியில் நிக்க வச்சு காதுல ஓட்ட போடுறது மட்டும்தான் குறை. அவன் நிரந்தரமா நம்ம கூடயே தான். அதுல வேற அவன் போறான்னு வச்சுக்க, எவனாவது ஊழியத்துக்கு எவனையாவது சந்தோஷமா அனுப்புறோமா? பாஸ்டர் என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு, அது எப்படி உங்ககிட்ட பேசுவாரு? அவர் எங்கிட்ட அது எப்படி உங்க ஊழியத்துக்கும் உங்ககிட்டயே பேசுவாரு, அவன் ஊழியத்துக்கும் உங்ககிட்டயே பேசுவாரு. என்ன கதை இது? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த விசுவாசி என்ன ஆகணும் தெரியுமா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி 10 வருஷம் ஆன பிறகு அவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஸ்டஃப் இல்ல. நம்ம ஸ்டஃப் இவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க பேச ஆரம்பிக்கும் போது பின்னாடி தான் உட்காந்துருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க. 20 வருஷம் விசுவாசி எல்லாம் பின்னாடி தான் உட்காந்துருப்பான். அவன் உட்காந்துருப்பான். இப்போ ஒரு வாழைப்பழ கதை ஒன்று சொல்லுவார் பாரு. நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய ஆரம்ப நாட்களிலே நான் ஒரு வாழைப்பழத்தோடு சொன்னா இப்ப அடுத்து அப்படியே இந்த வசனம் சொல்லுவார் பாரு. எரேமியாவிலிருந்து சொன்னா உங்க வசனம் அவனுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க ஒரு வாரம் இல்லைன்னா கூட அவன் பிரசங்கம் பண்ணுவான் அழகா. நிஜமா நான் சொல்றேன். நீங்க என்ன பேசுவீங்க, என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்க, என்ன கதை கொடுப்பீங்க, எந்த இடத்துல எப்படி ஏறுவீங்க, எப்படி இறங்குவீங்க, எல்லாம் சொல்லுவான். தெளிவா சொல்லுவான். அவனே சொல்லுவான், பாஸ்டர் இன்னைக்கு கோபமா பேசுறாரு, எவனோ மாட்டினாண்டா இன்னைக்கு. அவனே சொல்லுவான். அவனுக்கு தெரியுது நம்மள அத்துபடி படிச்சுட்டான். அதுக்கு மேல அவன் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்து. ஏன் தெரியுமா? அவனை கேட்க மாட்டான். கூட உட்கார்ந்து கேட்க மாட்டான். ஒரு விசுவாசி உங்ககிட்ட வந்தானா அவனை எவ்வளவு சீக்கிரம் ஊழியக்காரனாக்கி வெளியே அனுப்பணுமோ அனுப்பிக்கிட்டே இருக்கணும். எந்த காரும் மேனுஃபேக்சர் ஆன பிறகு ஷோரூம்ல நிற்கவே கூடாது. அது ஷோரூம் கெடுதி. நமக்கு அது தெரியவே இல்லை. ஏசுனால பாருங்க, 3 வருஷத்துல 2 தடவை அனுப்பிட்டார் வெளியே. 3 வருஷம் ஃபர்ஸ்ட் 2 பேரா தனித்தனி அனுப்பிட்டார். போங்கடா, போங்க போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வாங்க. போயிட்டு வந்தா சந்தோஷமா வரான். என்ன சொல்லி வரான்? பிசாசுக்கு ரோடு வியாதி சொன்னாது. ஓகே இருங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க ரெடியாக வேண்டியிருக்கு. ஏன்னா உங்க ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்? பிசாசு ஓடிச்சுங்கிற, அது ஓடிச்சுங்கிற, இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவனையும் கூட்டு வரலையே.
இப்ப ரெடி பண்ணி 3 வருஷத்துல 2வது சொல்றாரு, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. இப்ப ஏது சின்ன பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்க மாட்டாங்க. அங்க அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, பிசாசு ஓடல, ஒண்ணும் நடக்கல. ஆத்துமாரோட நடந்துச்சு. முதல்ல அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டோன்னா அவன் வந்து சொன்னான், மினிஸ்ட்ரி சக்சஸ். என்னப்பா சக்சஸ்? பிசாசு ஓடுச்சு, அப்புறம் வியாதி சுருமாச்சு, அப்புறம் பயங்கரமாச்சு. ஆத்மா எத்தனை ரட்சிக்க பண்ணுச்சு? அது கேட்டீங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் நீ ரெடியாக வேண்டியது. ஏன்? ஊழியத்தினுடைய மோட்டிவே அற்புதம் செய்வதல்ல, சுகமாக்குவதல்ல. ஊழியத்தினுடைய மோட்டிவ் ஆத்ம ரட்சிப்பு. அதை சொல்லிக் கொடுத்ததுக்கு தான் 3 வருஷம் கூட வச்சிருந்தேன். இப்ப நம்ம ஆளுக்கு நம்ம ஒன்னும் சொல்லி கொடுக்கல, அவனை அனுப்புற மூட்லயும் இல்லை. நம்ம அதுலயும் சில நல்ல தங்க முட்டை போடுறவங்க பார்த்தெல்லாம் இருப்போம், அனுப்பவே மாட்டீங்க இல்லையா? தங்க முட்டை போடுறவங்க தெரியுமில்ல, அனுப்பவே மாட்டோம். அவனை எப்படி ஆக்கிடுவோம்? உங்கள் ஊழியர், உங்களுடைய வியாபாரத்தை கத்தர் மென்மேலும் வாசிக்கணும். ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் ஆகும், 2 பிரான்ச் 3 பிரான்ச் ஆகும். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வெளிநாட்டில் இருந்தாரு அதுக்கு அவங்க அவன் தான் கோடீஸ்வரன் ஆவதான் தானே வெளியே இருப்பானு. அவனுக்கு தான் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு வெளியே சொல்லி கொடுத்து 1000 பேர் இருக்காரு. அவனை சீசன் ஆக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு கத்தர் உங்களுக்கு அவனை அனுப்பி வச்சார். அவனை பணக்காரன் ஆக்கிறதுக்கு உலகத்துக்கு தெரியும், ஆனா ஊழியக்காரன் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க தான் ஊழியக்காரன் ஆகிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எப்படி ஆக்கிட்டோம்? இன்னைக்கு நம்ம கிட்ட சேர்றவங்கலாம் எப்படி இருக்கிறான் பாருங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பார்க்க வந்தாரு. ஒரு 3 நாள் மீட்டிங் போயிருந்தேன். அவர் என் கூட வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்க்க வந்து வரோம். வாங்க பிரதர், என்ன சொல்லாமலாம் வந்துட்டீங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், வீட்டுல போர் அடிச்சது பாஸ்டர், நீங்களும் எப்படி ஃப்ரீயா தானே இருப்பீங்க, அதான் பேசலான்னு வந்தேன். வாங்க உட்காருங்க. பிரதர் எப்பவுமே அப்படிதான் நம்மளை பார்க்கணும். பாஸ்டர் வெட்டியா இருப்பாருன்னு யாருக்கு தெரியுது? அவன் எவ்வளவு நம்பிக்கையோட வந்திருக்கான் பாருங்க. எங்க பாஸ்டர் வீட்டுல சும்மா தான் இருப்பாரு, நானும் வீட்டுல சும்மா தான் இருப்பேன். இந்த 2 பேரும் சும்மா பேச வந்திருக்காங்க. இது என்ன சாட்சி? யோசிப்பாரு. நான் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்? எனக்கு வேலை இருக்கு, பாஸ்டர் நான் உள்ள போறேன். இல்லைன்னா நானும் சும்மா இருக்கக்கூடிய உங்களோட சேர்ந்து வசனம் சொல்லுது, ஒருவரும் அவர்களோடு கூட சேரது. யார் சேருவா தெரியுமா? உன் ஆவியில உள்ளவன், உன் ஆவியில வளர்ந்தவன், வசனத்துல வளர்ந்தவன். உங்ககிட்ட உட்காந்தா கொஞ்சம் ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். உன் கூட உட்காந்தா நல்லா ஜெபம் பண்ணலாம். உன் கூட உட்காந்தா ஊழியத்துக்கு சில டிப்ஸ் கொடுப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் உங்ககிட்ட வருவான். வெட்டியா பேசுறவன் வரீங்களா ஊர் சுத்தலான்னு ஒருத்தன் வந்து கேட்கறானா அவனை விரட்டி விட்டுரு. இல்லைன்னா நீ ஊர் சுத்துறவனா மாறிடுவ. நான் சொல்றது நல்லது, நீங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி. கடைசியாக அந்த வசனத்தை வாசிங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 14 வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கடைசி என்ன இருக்குது? யார் இடத்துல? கர்த்தரிடமாக. இதுதான் ஃபைனல். ஆத்மா யாருக்கிட்ட சேரணும்? கர்த்தர்கிட்ட தான் சேரணும். இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்தில் இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் ஹீரோ வர்ஷிப். அது எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அல்லது வர்ஷிப் லீடரா இருக்கட்டும், அத்தனை பேரும் ஆத்மாவை யார் பக்கம் திரும்ப பார்க்கறான்? அவன் பக்கம் திரும்ப பார்க்கறான். அவனுக்கு ஒரு டேட்டா பேஸ், அவனுக்கு ஒரு டேட்டா பேஸ். இவங்கெல்லாம் அவனுக்கு மாசம் பத்திரிக்கை, அவனுக்கு மாசம் வாக்கு தத்தம். எதுக்கு? அதுக்கு தானே சர்ச் இருக்கு, அதுக்கு தானே சபையில ரொம்ப விசுவாசி ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் ஏன் சபையில சேர்த்தாரு? எவாஞ்சலிஸ்ட் கையில ஏன் சேர்க்கல? ஏன் ஒரு தீர்க்கதரிசி கையில சேர்க்கல? ஏன் ஒரு அப்போஸ்தலன் கையில சேர்க்கல? இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அப்போஸ்தலனா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சேர்க்க விரும்புறாங்க? கூட்டம் சேர்க்க விரும்புறாங்க. ஆளாளுக்கு ஒரு கூட்டம். இதெல்லாம் பவுலை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் அன்னைக்கு ஒரு குரூப் இருந்துச்சு. அதே குரூப் தான் இன்னைக்கு. எல்லாம் தனித்தனியா ஒரு குரூப் இருக்கு. அந்த எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு குரூப், இந்த எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு குரூப், ஒரு வர்ஷிப் லீடருக்கு ஒரு குரூப். சரி, கொண்டாந்து சபையில சேர்க்கணும். சபை யார் பக்கம் திரும்பணும்? விசுவாசியா? கர்த்தர் பக்கம் திரும்பணும். கர்த்தரிடமாய் அதிகாரிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நம்ம யார் பக்கம் திரும்பிட்டு இருக்கோம்? நம்ம பக்கம் திரும்பிட்டு இருக்கோம். விசுவாசிக்கு யார் ஹீரோ? இயேசுநாதர் தான் ஹீரோ, நோ அதர் ஹீரோ. ஆனா இப்ப யார் ஹீரோவா மாறுது? ஊழியக்காரன் ஹீரோவா மாறிட்டு இருக்கிறான்.
சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். இவர் நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டு, இதோட அர்த்தம் என்ன? இவரு நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டவர், அவர் ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவர். உங்ககிட்ட அந்த ஆத்மாவை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும்தான் இருக்குது, வேற பொறுப்பே இல்லை. ஒரு எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு ஆத்மாவை சபையில சேர்க்கிற வரைக்கும் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிலிப்பு காந்தாங்க மந்திரிக்கு விஷயத்தை சொல்லி முடிச்சவன என்ன ஆயிட்டான்? காணாமல் போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு டேட்டா பேஸ் தம் பக்கம் திருப்பது, தன்னை ஹீரோவை மாற்றுறது. நான் இல்லாட்டி நீ அவ்வளவுதான், நம்ம சபையை விட்டு போனீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். ஏன் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ யோசிச்சு பாருங்க. நம்ம அவனை எப்படி பயன்படுத்தி வச்சிருக்கிறோம்? நான் கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன். பிசாசுக்கு இருக்கிற ஒரு மனம் உங்களுக்கு எனக்கு இருந்தா நீ இப்படி கேட்கிறீங்க? பிசாசுகிட்ட இருக்கிற ஒரு மனம் ஊழியக்காரன் கிட்ட இருந்தா நான் கேட்கல, இயேசுநாதர் கேட்கிறாரு. ஏன் பிசாசுடைய ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்குதான் தெரியுமா? அவன் தனக்கு தானே பிரிந்திருந்தான் அவன் ராஜ்யம் கட்டப்படாது. அப்ப பிசாசு எப்படி இருக்கான்? எவ்வளவு ஒருமனை பாருங்க. பிள்ளையார் கோயில் போறானா? எவனாவது போறான் இல்லையா? அவன் அடுத்து ஐயப்பன் கோயில் போறானா? ஐயப்பன் கோயில கேட்கறாங்க, நீ பிள்ளையார் கோயில் போனியா? நீ எப்படி இங்கே வரலாம்? நீ ஐயப்பன் விசுவாசி, நீ வரமனுக்கு நீ பிள்ளையார் விசுவாசி. நீங்க சொல்றானா? நீ யார் வேணா எங்க வேணா போ, எங்க வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா சரி, எங்க வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா சரி. ஐயப்ப மாலைக்கு போறவன் திருப்பதிக்கு போறான், திருப்பதிக்கு போறவன் ராகவேந்திரா வரான், ராகவேந்திராவில் இருக்கிறவன் இமாச்சல் பிரதேசத்துக்கு போறான். எங்கேயும் எந்த பிசாசும் அவனை கேட்கவே இல்லை. நீ யாரு? உன் பூர்வீகம் என்ன? உன் பிறப்பு என்ன? ஆதி முதல் கொண்டு நீ எந்த தேவனை வணங்குற? ஏதாவது கேட்டான்? ஒன்றும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இவன் எல்லாமே நம்ம விசுவாசி, நாம எல்லாரும் ஒரே ஊழியக்காரங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நீங்க மட்டும் அதை சொல்லிருங்க பார்ப்போம். உங்க சபைக்கு ஒரு விசுவாசி வந்தா நீங்க எந்த சர்ச்சில் வந்திருக்கீங்க? இது சர்ச்சில். ஏன் வந்துட்டீங்க? பாஸ்டர் சரியில்லை. எனக்கும் கேள்விப்பட்டேன். சரி, தொடர்ந்து வா. அவங்ககிட்ட அனுபவங்கிற எண்ணம் வச்சா அவனுக்கு வந்துச்சா? சரி, இன்னும் ஒருபடி மேல விசுவாசி சொல்றான், பாஸ்டர் நாங்கள் வீடு மாத்திரம். ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போறோம். அப்படியா? காலையில ஃபர்ஸ்ட் பஸ் முடிச்சு வந்திருக்காங்க. எங்கேக்கு? ஆராதனைக்கு. ஏன்? அது நம்ம விசுவாசி. ஏன் அந்த 25 கிலோமீட்டர்ல அங்க சர்ச்சை இல்லையா? இல்ல, அங்க சபை என்னவோ, அது எப்படி என்னவோ, அவன் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறான். நீங்க ஆசி சர்ச்சை கூட வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது விக்கிரக ஆராதனை. இன்னொரு பெந்தகோஸ்தே சபைக்கு அனுப்ப மாட்டீங்க, அது ஏஜி. நீங்க ஏசிய ஏஜில யார் ஆராதிக்கிறாங்க? அதே ஆவியானவர் அவர் தானே. சரி, அவன் தெரியாம போயிட்டாயா? போனவன் நம்ம என்ன பண்றோம்? நீ எப்படி சபை மாறி போன? சாபம் தெரியுமா உனக்கு? அவன் பார்ப்பான், சபை மாறினா சாபம் வருவான். ஏன் சபை மாறினா சாபம் வரும்? நமக்குள்ள என்ன இல்லை இன்னைக்கு? ஒரு மனம் இல்லை. நீங்க இன்னொரு விசுவாசம் போதா? பாலிங்கை சபை நீங்க எவ்வளவு பேரு எக்ஸாம்பிளா சொல்றீங்க. அவர் சர்ச்சு மாதிரி என் சர்ச்சு வரணும்னு எவ்வளவு ஆசை இருக்குது உங்களுக்கு? இதுதானே பாலிங்கை சபை ஒரு குணத்துக்கு உங்களுக்கு வெற்றி உள்ள ஜப குழுக்கள்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் அவர் எழுதியிருக்கிறார், படிங்க. அவர் சர்ச்சில் ஒரு விசுவாசி வந்து, பாஸ்டர் எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க, நான் அதனால வேற சர்ச்சுக்கு போக போறேன் சொல்லுது. பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? எங்க போறீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க எங்க போறீங்க. நான் எங்க ஏரியாலே போறேன். உங்க ஏரியா எங்க? இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஏரியா. சரி, நீங்க கேட்கலாம், சந்தோஷமா இருங்க, கத்துறவங்க ஆசீர்வதிப்பாங்க. இவங்க போறவங்க வீட்டுக்கு போறாங்க. போனா அந்த வீட்டு வாசல்ல ஒரு ஊழியக்காரர் நிற்கிறாரு. யாருங்க? மாலிங்கேஜர் சொன்னாரு, இந்த ஏரியாவில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
நீங்க வேணா என் சர்ச்சுக்கு வாங்க, நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த 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 மனசு வருமா? ஆனா ஆசை மட்டும் இருக்கு. யார் மாதிரி வரணும்? பாலகி சேவை மாதிரி வரணும். ஆனா ஆத்மா ஒண்ணு கூட என்ன இருக்காது, பக்கத்துல போயிடாது. நீ எப்படி நான் ரட்சப்புக்குள்ள நடத்திடணும்னு நீ எப்படி அந்த சர்ச்சுக்கு போற? போனா என்ன? நீங்க வளர்க்குற பிள்ளைங்க 25 வருஷம் கழிச்சு அவன் வீட்டுக்கு போகுது. அது மட்டும் உங்க வீட்டிலே இருந்து நீங்க ஆசைப்பட்டீங்களா? அதுக்கு மட்டும் என்ன சொல்றீங்க? யாராவது மாப்பிள்ள தான் சொல்லுங்க, யார் மாப்பிள்ள தான் சொல்லுங்க. ஒரு 25 வருஷமா கூட இருக்கு. அனுப்பி வச்சாதான் என் பாரமே இருக்கும். நீங்க அனுப்பிட்டு சொல்றீங்களா, இனிமேல் உங்க மாப்பிள்ள ஒரு சர்ச்சில் போகாதமா, நீ அங்கிருந்து இங்கேயே வந்து சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க வராத, அங்கேயே இருக்கு. தன் மகனுக்கு திருமணமாகி அனுப்பி வைக்கணும்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்குல்ல, ப்ராட் மைண்ட் இருக்குல்ல, அதே ப்ராட் மைண்ட் ஆத்மா மேலேயும் வரணும். ஒருவேளை எல்லா ஆத்மா ஒரே மாதிரிலாம் இருக்காது. சில நேரத்தில் ஆத்மா வேற மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி இல்லை. நாம தான் அதை பார்த்து நடத்தணும். 34ஆம் அதிகாரத்தை அழகா சொல்லுவாரு எசேக்கியேல் புஸ்தகத்துல. எல்லா ஆளும் ஒரே மாதிரி இல்லை. ஒன்று நெசல் கொண்டது, ஒன்று காயம் கொண்டது, ஒன்று கட்டுண்டது, ஒன்று மெலிந்தது, ஒன்று காணாமல் போனது, ஒன்று தூத்து போனது. இதை நம்ம பார்த்து நடத்தணும். இன்னைக்கு நாம போட்டு நம்ம பக்கம் திருப்பி நம்ம தான் ரட்சகன் மாதிரி, நான் இல்லாட்டி நீ பரலோகத்துக்கே போக முடியாதுங்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. என்னைக்கோ எங்கேயோ சிஎஸ்ஐ கார வச்சிருந்த ஆத்மா தான் நீங்க மாறி நம்ம கிட்ட வந்து இருக்குது. என்னைக்கோ ஆர்சி காரங்கிட்ட இருந்த ஆத்மா தான் மாறி பாதி சிஎஸ்ஐயா வந்துச்சு. சிஎஸ்ஐ காரங்கிட்ட இருந்து நீங்க நம்ம கிட்ட வந்திருக்கு. நீங்க நம்ம கிட்ட இருக்கிறது நாளைக்கு வேற யாருக்கிட்டையாவது போகும். ஆனா நம்ம வேலை சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆத்மாவை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஊழியக்காரனை மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராட் மைண்ட் இருந்தாதான் இந்தியா நம்ம கைக்கு, ஆண்டவர் கைக்கு வந்து சேரும். நீங்க இந்த குறுக்கிய வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏன் சபை, ஏன் விசுவாசி, நீ வெளியே போகக்கூடாது, இங்க தான் இருக்கணும், செத்தாலும் நீங்க தான் இருக்கணும், உன்னை அடக்காரத பட்டன ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஆண்டவர் என்ன பொருத்தனை பண்ணிருக்கோம்? அவனை அடக்குறத பண்றோம், நம்ம பொருத்தனை பண்ணிருக்கோம். அது அவன்ல பண்ணணும். நல்லா போட்டு நிக்க போது முடிஞ்சு போச்சு. அவர் ஒருத்தர் தான் இந்த மெசேஜ்ல கரெக்டா புரிஞ்சுட்டு போல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தராவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சொல்றோம். ஏன்னா நீங்க எத்தனை பேர் போன பிறகு மோசஸ் பாஸ்டர் கூப்பிட்டு இல்லைன்னா நம்ம சேகர் பாஸ்டர் கூப்பிட்டு இன்னொரு தடவை வந்தாலும் கூப்பிட்டு நீ பாருங்க. அந்த கொரியாக்காரனை திட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள திட்டுப்போம்? கவனிங்க, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்றேன், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நாம தான் அந்த ஊழியத்தினுடைய கடைசி பேட்சாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்போஸ்தலர்கள் வருகை வருமானால் நாம தான் கடைசி பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருச்சு, கடைசி பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். முடிச்சாதான் தேவன் கையில கொண்டு போய் ஜீவன் எடுத்துவாங்க. ரிலே ரேஸ் ஓடுறவங்களை பார்த்துருப்பீங்க. முதல்ல ஓடுறவனும் கடைசி ஓடுறவனும் நல்லா ஓடுவோம். நடுவில் 2 பேர் வீக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசியா ஓடுறவன் கரெக்டா ஓடிட்டானா நமக்கு கிரீடம் கிடைச்சிடும். இப்ப நம்ம எல்லாம் கடைசி ஊழியக்காரங்க ஓடுறோம். எவ்வளவு ஓட முடியுமா ஓடுங்க, எவ்வளவு உண்மையா ஓட முடியுமா ஓடுங்க. உங்க மேல ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம். நான் நினைக்கிறேன், நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 17:21. அப்ப 21:17 வாசிங்க. நீ ஆர்வத்தோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே 21:17. அப்ப 21:17 17:12 இல்லையா? இல்ல 17 லேவியராகமம் 17:12 வாசிங்க. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டும். நல்ல வசனம் ஒன்று இருக்குது. 12 பரிசுத்த ஸ்தலத்தில் 21:12 இல்ல இல்ல கரெக்ட் 21:12 பரிசுத்த ஸ்தலத்தில் புறப்படாமலும் கரெக்ட் 21:12 வாசிங்க. பரிசுத்த
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. இந்த வசனத்தை அப்ளை பண்ணிக்க. பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. கர்த்தர் பண்ண அபிஷேகம் நம்ம தலைமையில் எப்படி இருக்குதான்? இதைத்தான் இயேசு சபைக்கு சொன்னமா சொல்வாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை உனக்கு நான் ஜீவ கிடத்தை தருவேன். அந்த அபிஷேகம் நம்ம மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம் இருக்கு, அது ஒரு கிரீடம், அது ஒரு அத்தாரிட்டி, அது ஒரு ராஜரீகம். அந்த ராஜரீகம் வரும்போது தான் உங்க மேல ஒரு பயம் வரும், ஸ்பிரிச்சுவல் பயம். அல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்து பணத்திலையும் எல்லாத்திலையும் உண்மை உள்ளவர்களா இருந்தா உன் கூட தப்பானவன் ஒருத்த கூட வந்து சேர மாட்டான், சேருவதற்கு பயப்படுவான். அதே நேரத்துல உன் மூலமாய் தேவனிடத்துல ஜனங்கள் சேருவார்கள். ஆத்மாதாயம் கரெக்டா நடக்கும். எவனும் பக்கத்துல வரமாட்டான்னா அதுக்கப்புறம் ஆத்மாவே வராதுன்னு அர்த்தம் இல்ல, அதுக்கப்புறம் வரவெல்லாம் நல்லவனா தான் இருக்கும். ஒரு கெட்டவனும் பக்கத்துல வரவே மாட்டான், கர்த்தர் வர விடவே மாட்டான். அல்லேலூயா. நாம சொல்ல போற தேவ சமூகத்தில் எழுதிப்போம். 2 நிமிஷமா